வாங்க தம்பி வாங்க. வாங்கண்ணே. நல்லா இருக்கியாம்மா? ஐசா டீ போடுமா தம்பிக்கு? இல்லண்ணா வேணாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். என்னப்பா இந்த பக்கம்? இல்லண்ணா சும்மா தம்பியை பாட்டு போலான்னு. என்ன விஷயம்ப்பா? ஒன்றும் இல்லைண்ணே, தம்பி கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாப்ல, அதான் பாட்டு போலான்னு வந்தேண்ணே. எவ்வளவுப்பா? 25,000ண்ணே. நேத்தே தரேன்னு சொன்னாப்ல, மறந்துருப்பாரு போல, அதான் கேட்டு போலாம்னு வந்தேனே. ரகமத்து அண்ணே என்ன நீங்க முகரைய பாரு. காபி கீபி எதுவும் சாப்பிடுறீங்களா? அவ்வளவு பணம் எதுக்குடா உனக்கு? தலைவன் பிறந்த நாள் நம்மள விட்ட வரையவன் செய்வான். போஸ்ட் அடிக்கணும், பேனர் கட்டணும், கெத்து காட்டணும்ல. தம்பி நீங்க போங்க தம்பி, நான் சாயங்காலம் வந்து அண்ணே பார்க்கறேன். போங்க. வரமா? டேய் ஏன்டா இப்படி பண்ற? நேத்து போட்ட கூத்துல மதுரையே மயங்கி போய் கிடக்கு தெரியும்ல. என்ன பாக்குற? வண்டியாத்தோட சீக்கிரம் போனோம். அந்த பக்கம் என்னடி பார்வை? அவன் புத்தி உனக்கு வரதுக்கா? ஒழுங்கா நில்லு. மெதுவா பேசுடி, தம்பி காதுல உள்ள போகுது. அவர் காதுல விழட்டுன்னு தான் சத்தமா சொல்றேன். வாயை மூடிட்டு வேலையை பாரு. தெரியாது எனக்கு. தட்டி எழுப்புன அமருக்கலாம் அஜித் மாதிரி கோவம் வரும் எனக்கு தெரியும்லடா. அது தலை அவருக்கு வரலாம். அப்ப நானு நீ தரத்துல உனக்கு வரக்கூடாது. ஏன்டா என் தலைவன் போஸ்டர் மேல உன் தலைவன் போஸ்டரை ஒட்டுன? என் தலைவன் உன் தலைவனுக்கு மேலடா, அதனாலதான்டா மேல ஓட்டணும். என் தலைவன் தேசிய விருது வாங்கின நடிகன்டா. என் தலைவன் நாளைக்கு தேசத்தை ஆள போற தலைவன்டா. எல்லாரும் தூக்குடா. தூக்குடா டேய். மேல கையெடு டேய். நிறுத்துடா. நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா தலைவன் வருவான், நட்புக்கு ஒரு பிரச்சனைனா நண்பன் வருவான். எப்படியா வருவேன்? அங்கிட்டு பாறா. அரிசி அரைச்ச மாவு பவர முறைச்ச சாவு. ஆத்தாடி இவன. ஐயோ என்ன காப்பாத்துங்க. டேய் டேய் பேண்ட்ரா பேண்ட்ரா டேய். டேய் டேய் பேண்ட்ரா டேய். டேய் டேய் டேய். ஏன்டா இப்படி பண்றீங்க? சார், தலைவனை பத்தி யார் தப்பா பேசலாம் தாங்க மாட்டோம் சார். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். என் தலைவர் போஸ்ட் மேல போஸ்ட் ஒட்டினா என்ன நடக்கும்னு தெரியாது. டேய் அப்படிதான்டா ஒட்டுவோம். என்னடா பண்ணுவீங்க? ஒரு வாட்டி ஒட்டி பாடுறா, மதுரையில ரத்த ஆறே ஓடும். வயல்ல தண்ணியே இல்ல, இதுல ரத்தாறு விட போறீங்களோ? தலைவனுக்குள்ள டீ குடிப்பேன் சார். முத டீ குடிக்க காசு இருக்கான்னு பாரு. ஏய், ஆளாளுக்கு பேசுறதுக்கு தானே ரயில்வே ஸ்டேஷனடா, போலீஸ் ஸ்டேஷன்டா, விளக்கெண்ணடா. பேச்சு இருக்கும்போது பேண்ட் ஓடிடா சார். நல்ல வேலை ஜட்டி போட்டு இருந்தேன். விட்டுருந்தா அதையும் கழட்டி இருப்போம். டேய், உங்க அம்மா வீட்டு வேலை பார்த்து உன்னை வளர்க்குறாங்க. நீ எவனுக்கோ வெட்டியா வேலை பார்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியடா. எவனோ வெட்டியாவா? ஒரு நாள் என் தலைவனோட போட்டோ இங்க மாட்டதா சார் போறீங்க? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் இதே இடத்துல தொங்கிடுவேன்டா. தலைவனா தாயான ஒரு பட்டிமன்றம் வச்சாலும் சாலன் பாப்பையாவே தலைவன் தான் முக்கியம் கடைசியில் சொல்லுவார் சார். தலைவனை பத்தி பேசுறதுக்கு இங்க எவனுக்கும் தகுதி இல்ல சார். வன்முறை வாழ்க்கையை கெடுக்கும் தலைவன் சொல்லியிருக்காரு சார். அதனால தான் நாங்க சும்மா இருக்கோம். பாரா யோ இத பாருங்கடா, 2 குரூப்புக்கும் சொல்றேன், செஞ்சது தப்புன்னு சொல்லி ஒழுங்கு மரியாதை எழுதி இந்த கொடுத்துருப்போம். பழங்கானத்தான் பாப்பு மன்னிப்பும் கேட்க மாட்டான், மண்டியிடவும் மாட்டான். பாரா யோ சும்மாரியா, எப்ப பார்த்தாலும் பாடுறா மோர்றான்னு. இங்க பாடுறா. அம்மா டயலாக் இவர் ரிப்பீட் பண்றாரு. எங்கேயோ பிறந்த உங்க தலைவன்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. நீங்க ஒரே ஊர்ல பிறந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சு ஒரே தெருவுல வளர்ந்து ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? எங்க தலைவர் இன்சைட் ஆஃப் மூன்னு ஒரு படம் பண்ணாரு. அதுல ஒரு சயின்டிஸ்ட் அவர் நிலால இறங்கினதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுவாரு. அந்த டைலாக் புரியலன்னு இவங்க மன்றத்தை விட்டு போயிட்டாங்க சார். இவங்க எப்படி சார் நாங்க நம்ப முடியும்? நாங்க என்னைக்குமே கொள்கையை விட்டு மாற மாட்டோம் சார். நல்ல கொள்கைடா. அக்கா ஐயா, நேத்து என்ன அலப்பறை பண்ணானுங்க தெரியுங்களா? தானை தலைவன், தங்க தலைவன், தமிழகத்தின் தவ புதல்வன், கலைத்தாய் கண்டெடுத்த முத்து, இன்றைய கலை உலகத்தின் சொத்து, அருமை அண்ணன் பவர் ஸ்டார் அவர்களின் 22வது பிறந்த தினத்தை தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏண்டா உன் தலைவன் பெரிய தியாகி, அந்த புறம்போக்கு பிறந்தனால தேசிய விடுமுறைன்னு அறிவிக்கணுமா? ஐயாடா, 4 அப்பு 10-15 நாள் உள்ள தூக்கி போட்டாதான் இவங்க எல்லாம் சரிப்படுவானுங்க. எங்களை மட்டும் உள்ள வச்சு பாருங்களேன், மதுரையே நடுங்கும். நடுங்குமா நடுங்காதான்னு இப்ப காட்டுறேன்டா. இந்த பொண்ணு எதுக்கு இங்க வருது? மாமா அப்பா எப்ப இருக்காரு? நல்லா இருக்காங்க. நீ என்ன இந்த பக்கம்?
இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களா? இவன சகவாசத்தை நீ இன்னும் விடலையா? சாரி அங்கிள், இந்த ஒரு வாட்டி எனக்காக ப்ளீஸ் அங்கிள். என்னம்மா நீ? இந்த பாருங்கடா, இந்த ஒரு தடவை இந்த பொண்ணு சொல்றக்கா மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை அடி நீங்க வந்தீங்க, முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். போடா, போங்கடா. தேங்க்ஸ் அங்கிள். வெளியே வா, இருக்கு உனக்கு. என்னது இது? பார்த்தா தெரியல? போ, மாத்திட்டு வா. போடா. ஏய், ம், நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுனால தானே வாங்கிட்டு வந்திருக்கோம். ம். சட்டை வாங்கி கொடுத்து திட்டுறேன். ஆமா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாடா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் லைஃப்ல மறக்க முடியுமா? லத்திகா ரிலீஸ் ஆன நாள். ஒரு வருஷம் ஓடிச்சு. நானே 18 தடவை பார்த்தேன்னு வச்சுக்கேன். சத்தியமா சொல்றேன்டா, நீ உருப்படவே மாட்ட. ஏய், சத்தியமா சொல்லு, உங்க லத்திகா பிடிக்கல? இன்னைக்கு என் லவ் உன்கிட்ட சொன்ன நாள்ரா. ஓ. நான் 10th படிக்கும் போது உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு போய் ஃபைனல் இயர் முடிக்க போறேன். நீ இன்னும் தலைவர், மன்றம், போலீஸ் ஸ்டேஷன் சுத்திட்டு இருக்க. ஏய், நீ பொம்பளை புள்ள, அதான் டக்குன்னு மாறிட்ட. நான் பாரு, இன்னும் எத்தனை வருஷம் மாறாம இருக்கேன் பாரு. தலைவன் தலைவன் உன்னை திருத்தவே முடியாது. ம், வச்சுக்கோ. என்ன இது? வழக்கமா 500 தான் கொடுப்பா. இப்போ என்ன 1000 ரூபாய் தரா? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. உன் பக்கத்துல 3 நிமிஷம் தான் நின்ன. எனக்கே போதையா இருக்கு. அதுவா, நேற்று நைட் வச்ச சரக்கு. உன்னை குடிக்க வேணான்னு சொல்லல, சொன்னா கேட்கவும் மாட்டேன். ஆனா 92 102ன்னு கண்ட சரக்கு குடிக்காதடா. ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ படிக்க போறியா இல்ல குடிக்க போறியா? ஏய், சி. என் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, அப்ப பேசிப்பாங்க. முதல்ல உங்க அப்பாவோட சேர்றது நிறுத்து. ஓகே, அப்படியே அவங்க எதனா பண்ணல உள்ள போய் படிக்க வேண்டியதானே? இங்க பாருடா, எனக்கு நிறைய ஆசை இருக்கு. அதுக்கே இப்படி கண்ணு சுத்துறவ? உன் கூட ரொம்ப வருஷம் வாழணும், 6-7 புள்ள பெத்துக்கணும். ஏய், நான் ரெடியா தான் இருக்கேன். நீ தான் வாழ்க்கையில உருப்படணும், காலேஜ் போகணும், செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ கூட உங்க வார்த்தை சொல்ல. ஏய், புது சட்டை புட பொறுக்கி. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னங்கடா, டீ காப்பியா? அங்க ஒரு கட்டிங் சொல்லு. ஏய், அவன் ஊரா, நான் சொல்றது கேள. அடுத்த வாரம் நம்ம தலைவரோட பிஏ முதல் தடவை நம்ம ஊருக்கு வராரு. நம்ம யாருன்னு காட்டுறோம்டா. டெஃபினெட்லி. டேய், போஸ்டர், பேனர், கட் அவுட் அது எல்லாமே ஏன் செலவுடா. டேய், சிட்டி ஃபுல்லா போஸ்ட் ஒட்டி பட்டை கலப்புறது மை ஜாப்டா. தலைவர் படத்துக்கு ஓப்பனிங்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா கேர்ள்ஸ் கூட்டம் வர மாட்டேன்றா. அதான் பெரிய மைனஸ். மைனஸ் இந்த தடவை ப்ளஸ் ஆக்குறோம் மச்சி. எல்லா கல்ச்சையும் கூட்டு வருது என் பொறுப்பு. எப்படி மச்சி? நம்ம தலைவர் சாக்லேட் பேடா. ஐயோ, இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா படம் நல்லா பாட்டு பூரா சுத்தி வர எங்கயா போயிருக்காங்க டைரக்டர்? யோ, டைரக்டர் எங்கயா? டைரக்டர் எங்கயா? லொகேஷன் பூரா தேடிக்கிட்டு இருக்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து சீன் சொல்லிக்கிட்டு இருக்கேனே. சீன் சொல்லிக்கிட்டு இருக்கியா? என்ன புதுசா இருக்கு? பாப்பா தானே எப்பவுமே சீன் சொல்லு. அப்புறம் நீங்க என்ன புதுசா? இந்த சீனாவது நான் சொல்லணுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி, பின்னாடி யாரு காலமாட்ட கொண்டு வந்து கேரவனுக்கு பக்கத்துல கட்டி போட்டது? மாடு அடக்கிற சீன்ல மாட்டை தானங்க கட்ட முடியும். அதுக்காக இவ்வளவு பெருசாயா? என்னது? 2 கொம்பு இருக்கு. மாட்டை அடக்கிறதான சீனு. என்ன மாட்ட அடக்கிற சீனு? இது படத்துல முக்கியமான சீன். யோ, கொம்புன்னா சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என் தெய்வத்தை? அது உடம்புல இருக்க ஒவ்வொரு ரோமும் 5 கோடி சைனாக்கார ரகசியமா அக்கிரிப்பட்டு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அடக்கும்? எப்படி அடக்குவேன்? அண்ணே, இப்ப பாருங்க, ட்ராலில அப்படியே கொம்பு ரெண்டே வைக்க போறேன். டம்மி தான் வைக்க போறேன். அப்படியே ட்ராலில வேகமா வர போறேன். அங்க ஹீரோ நிக்கிறாருல, அப்படியே திரும்பணும்னு வேகமா போய் பஜக்கு நிறுத்த போறேன். ஐயா, ட்ராலி வலிக்கிட்டு போய் முதுகுல புந்து கிண்டி விட்டு போயிடுச்சு நோய். என்ன ஒண்ணுவ? ஐயோ அண்ணே, இந்த சீனுக்கு விசில் பறக்கும். விசில் பறக்கிறதெல்லாம் இருக்கட்டும், குடல் குந்தாணி எல்லாம் பறந்துருமே. ஐயோ. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் அப்படியே சீன தூக்கு, சீன தூக்கு. சார், வச்சுக்கலாம் சார். என்னப்பா நீ சொன்னா நல்லா தானே இருக்கு செல்லம். ஐயோ, கொஞ்சம் இருங்க. அங்க போய் நாங்க ஷாட்டுக்கு லைட்லாம் ரெடி பண்ணணும். ஓகேவா?